எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் விக்ரம்ஸ் பிக்சல் லைஃப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபோட்டோஷாப் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எப்படின்னா யூஸ் பண்ண தெரில அப்படின்னு இப்போ வரையும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினராக நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுவோம், எப்படின்னா யூஸ் பண்ணுவோம், எல்லா டூல்ஸுமே நான் இப்போ கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குது இந்த டுட்டோரியல் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இதுதான் நம்ம ஃபோட்டோஷாப்போட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். திறந்த உடனே இப்படி தான் இருக்கும். ஒரு ஹோம் பேஜில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நியூ ஃபைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே ஹோம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோமில் வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது தேவைப்பட்டால் நம்ம வந்து திரும்ப ஹோம் போயிட்டு அங்கேருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதோட ஒரு பர்பஸ். இப்போ நம்ம நியூ ஃபைல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம யூஸ் பண்ண எல்லா கஸ்டம் சைஸும் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து சேவ்டு, நம்ம இன்னும் எதுவும் சேவ் பண்ணி வைக்கலை. அடுத்து ஃபோட்டோவுக்கு என்னென்ன அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அது மெயினாக இப்போ ஃபோட்டோஷாப்புன்னு எடுத்துக்கிட்டாலே பிரிண்ட்டுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற நிறையா ஃபார்மேட்ஸ் இங்கே இருக்கும். A4, A5, A3 ஷீட்டு அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபார்மேட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்தெந்த பேப்பரில் பிரிண்ட் போடுவாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இங்கே இருக்கும். அடுத்து ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன், இது மோஸ்ட்லி எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 1000 பிக்சல் கிரிட்டு, அடுத்து 2000 பிக்சல் கிரிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வெப்பில் ஒரு சில டைம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஷாப் வச்சு ஒரு நல்ல ஒரு அலைன்மெண்ட்டில் நமக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா நம்ம இந்த வெப் செட்டிங்ஸை வச்சு ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி மொபைலுக்கு மெத்தடுக்கு எப்படி அப்படிங்கிறது இந்த ஒரு செட்டிங்ஸு. அடுத்து ஃபிலிம் அண்ட் வீடியோ, இது வரையும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா எப்படி என்னன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் மெயின் மேட்ரே இருக்குது. இதுதான் வித் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கஸ்டம் பண்ணி நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். இங்கே வந்து பிக்சல்ஸ், இன்ச்சஸ், சென்டிமீட்டர்ஸ் எதில் வேணும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. இது ஓரியன்டேஷன், லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்டாக, அப்புறம் ஆர்ட் போர்டு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்கும். மற்றபடி எந்த இதுவுமே நம்ம செட்டிங்ஸ் மாற்ற தேவையில்லை. இங்கே வந்து பேர் இருக்கும். சும்மா தமிழ் கோர்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தமிழ் கோர்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். கிரேட் கொடுத்தா அந்த இன்ச்சுக்கு இந்த இது வந்திருக்கு இப்போ கேன்வா சைஸு. ஸோ இங்கே சைடில் இருக்கிறது தான் டூல் பார் அப்படிம்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டூல்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஸ்பேஸ், நம்ம ஒர்க் பண்ண போகிற லேயரோட ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இருக்கும். இதுதான் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். டூல்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஷாப்போட ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்ட்ரின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 பிரதர்ஸ் சேர்ந்து தான் இந்த ஃபோட்டோஷாப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1987. இந்த 2 பிரதர்ஸுமே வந்து ஒரு PhD கிராஜுவேட்ஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் அப்படிங்கிற ஒரு காலேஜில் 2 பேர் PhD பண்ணியிருக்காங்க.
அவங்க தான் ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி ஒரு இமேஜை, ஒரு கிரே ஸ்கேல் இமேஜை ஒரு எப்படின்னா ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளேவாக கொண்டு வந்தது அவங்க தான். 2 பிரதர்ஸ் அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட பிகினர் கோர்ஸோட ஃபஸ்ட் எபிசோட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஹிஸ்ட்ரி அதனால் இந்த ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை லைக்லேயும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்லேயும் காட்டுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.